வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, சும்மா ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை பற்றி தான் பேச போகிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய விடுதலை, சுதந்திரம் நம்ம அடைஞ்சிருக்கோம் இல்லையா? நம்ம நாடு சுதந்திர நாடு இல்லையா? ஸோ சுதந்திரத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன் சுதந்திர போராட்டம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை இன்றைய இளைஞர்கள் எல்லாமே அதெல்லாம் படிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா சுதந்திர போராட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடந்தது. இப்போல்லாம் உப்புக்கு வரி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்டி யாத்திரையெல்லாம் போனாங்க. அதாவது சாப்பிட்ற விஷயத்துக்கு வரி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு துணியில் வெளிநாட்டு துணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் போட்டு கொளுத்துனாங்க. நான் வெளிநாட்டிலேருந்து நம்ம எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு துணிகள், வெளிநாட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே புறக்கணிப்பு பண்ணாங்க. எதையுமே நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காசு கொடுத்து வாங்கின விஷயத்த கூட கொண்டு போய் ஒரு பொது இடத்துல போட்டு எரிக்கிற மாதிரி போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெள்ளையனே வெளியேறு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். வெள்ளையனே வெளியேறலாம் பண்ணாங்க. கடைசியில் எப்படியோ அடிச்சு பிடிச்சி சுதந்திரத்தை வாங்கிட்டு அதுக்கு யாரெல்லாம் போராடினாங்களோ அத்தனை பேரை பற்றியும் நம்ம இன்னும் படிக்கல. ஏதோ 1-2 தலைவர்களை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரை பற்றியும் நம்ம படிச்சிருக்கணும். நம்மளுடைய குழந்தைகளுடைய பாடத்திட்டத்தில் இது எல்லாமே நம்ம வச்சுருந்துருக்கணும். இப்படிலாம் நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம், இப்படிலாம் நம்மளுடைய நாடு கஷ்டப்பட்டிருக்கு, வெளிநாட்டிலேருந்து நம்மளை இப்படிலாம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் பதில். இப்போ ஜப்பான் மாதிரி நாட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சுதந்திர போராட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது, அவங்களுடைய நாட்டை யார் யாரெல்லாம் அழிக்க நினைத்தார்கள், இது எல்லாத்தையுமே பாடமாக வச்சு குழந்தைகள்லேருந்தே சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின். ஒரு ஸ்லிப்பரை கழட்டி விடுறதுல கூட அவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறாங்க. பெரியவங்க கிட்ட நடந்துக்கிற முறையில் டிசிப்ளின் இருக்கணும், சாப்பிடும்போது டிசிப்ளின் இருக்கணும். ஸோ அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத பர்டிகுலராக சொல்லி கொடுக்குறாங்க. இன்னொன்று ரோட்டில் வண்டி ஓட்டுறது, அதுலேயும் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா நாட்டிலையும் மெயின்டைன் பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஒருத்தர் நின்றுட்டாரு அப்படின்னு சொன்னால் நம்ம பாட்டுக்கு ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருப்போம். முன்னாடி என்ன ஆச்சு, எதனால் டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. நம்ம பாட்டுக்கு ஆப்போசிட் சைடில் போகிறது வர்றது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு டிசிப்ளின் அது இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. குறிப்பாக சுதந்திரத்தை பற்றியே நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கல குழந்தைங்களை. ஸோ வெளிநாட்டு மோகம் அப்படிங்கிறது இப்போ அதிகமாயிட்டே வருது அப்படின்னு சொன்னால், நம்ம சுதந்திர போராட்டத்தை பற்றி நம்ம கவலையே படலை. எவனோ ஒருத்தர் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டான், அவ்வளோதான். அதுக்கு மேலே கேட்கக்கூடாது. இன்னைய தேதிக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வெளிநாட்டு மோகம் அப்படிங்கிறது எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நீ படிக்கிறையா, படித்து முன்னேறு அப்படிங்கிறதோட நிற்கிறது கிடையாது. நீ படிக்கிறது எங்கே படிக்கிற? வெளிநாட்டு பாடங்களை படிக்கணும், வெளிநாட்டு மொழிகளை படிக்கணும், வெளிநாட்டு உடைகளை உடுத்தணும், படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகணும், அங்கேயே வெளிநாட்டு வேலையை பார்க்கணும், வெளிநாட்டிலே செட்டில் ஆகிடணும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. அதாவது வெளிநாட்டுக்காரங்கிட்ட நம்ம சுதந்திரம் வாங்கணும், நம்ம நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சுதந்திரம் வாங்கணும். கடைசியில் பார்த்தா இப்போ கூட நம்ம அவங்களுக்கு தான் அடிமையாக இருக்கோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து என்ன இங்கே சேல்ஸ் பண்ணாலும் நல்ல சேல்ஸ் ஆகுது, எல்லாரும் வாங்குகிறோம். நம்ம போட்டுக்கிற துணியிலேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே அவங்க வெளிநாட்டிலேருந்து கொடுக்குறது தான், நம்மளுக்கு வாங்கி சாப்பிட்றது தான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதில் ஒரு பெரிய வெளிநாட்டு கடையில் போய் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அது ஒரு பணக்கார தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம நாட்டு கடையில் நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப லோக்கல் கடையில் போய் அதுக்கு பேரே லோக்கல்னு வச்சுருக்கோம். லோக்கல் கடையில் சாப்பிட்றது, லோக்கலில் துணி எடுக்கிறது, இந்த மாதிரி அதை கொஞ்சம் தாழ்த்தி வெளிநாட்டு கடைகள் வெளிநாட்டு வியாபாரத்தை உயர்த்தி பிடித்து நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு சுதந்திரம் அடையிறப்போ, நம்ம நாடு சுதந்திரம் அடையிறப்போ 1950களில் அப்போல்லாம் பார்த்தோன்னா நம்மளுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, $1 அப்படிங்கிறதோட மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ஒரு $30-35 சேர்த்தா தான் $1 அப்படின்னு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அப்படியே உல்டாவாயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த பொருளாதாரம் எப்படி இந்த மாதிரி மாறுச்சு?
நம்மளுடைய நாட்டில் விற்கக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கி நம்மளுடைய நாட்டுக்கு வரி கட்டி நம்மளுடைய நாட்டை வந்து நம்ம முன்னேற்றின வரைக்கும் நம்ம நாடு நல்லா இருந்துச்சு. நம்மளுடைய நாட்டிலேயே நம்ம வந்து எல்லாம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து போட்டுக்கிற துணியிலேருந்து தங்குற இடம் வரைக்கும் எல்லாமே நம்ம நாட்டில் இருக்கிற வியாபாரிகள் கிட்ட நம்ம வாங்கினோம்னா நம்ம நாட்டுக்கு அது பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? ஆனால் அதுவே நம்ம வெளிநாட்டிலேருந்து வர ஒரு பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் வரக்கூடிய எந்த வருமானமும் நம்ம நாட்டுக்கு சேர போகிறது கிடையாது. இதை தாண்டி வந்துட்டு நம்ம நாட்டிலேருந்து நிறைய வரிகள்லாம் போடுறாங்க, அதெல்லாம் வந்து பிடிக்க தான் செய்கிறாங்க. இருந்தால் கூட வெளிநாட்டுக்கு போகுதில்ல, நம்ம நாட்டுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தோம்னா வெளிநாட்டுக்கு வந்து ஒரு 100 ரூபா கொடுக்குறோம். நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது இதுதான் வந்து ரேஷியோ. நம்ம நாட்டுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு 100 ரூபா கொடுத்தோம்னா அவங்க தான் முன்னேறுவாங்க, நம்ம எங்கேருந்து முன்னேறுறது? ஸோ முழுக்க முழுக்க நம்ம நாட்டுக்கு கொடுத்தோன்னா நம்மளுடைய பொருளாதாரம் வந்து நல்லா இருக்கும். இதையும் தாண்டி வந்துட்டு இந்த கார்ப்பரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சு. இப்போது எதை எடுத்தாலும் கார்ப்பரேட்டு. நம்ம சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், போட்டுக்கிற துணியாக இருக்கட்டும், தங்கி இருக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட் கட்டுறது எல்லாமே கார்ப்பரேட் தான் கட்டுறாங்க. யார் கட்டுறாங்க, யாருக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. குறிப்பிட்ட ஒரு சிட்டி வந்து அவங்க தான் உருவாக்குறாங்க. சிட்டிகளை உருவாக்குறது அவங்க தான். அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியிலேருந்து அது எங்கேயோ இருக்கும், இந்த சிட்டிக்கு மிக மிக அருகில் அப்படின்னு சொல்லிலாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. எல்லாமே கார்ப்பரேட் ஆகிடுச்சு இப்போது. கார்ப்பரேட்னா யார்? நம்ம நாட்டை சேர்ந்தவங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கார்ப்பரேட்னாலே வெளிநாட்டுக்காரங்க தான். அவங்க தான் வந்து முக்கால்வாசி லாபத்தை எடுத்துகிட்டு போகிறது அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே உள்ளே விட்டாச்சு, நம்ம நாட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே விட்டாச்சு. நம்ம நாட்டிலேருந்து இப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணி வெளியே கொண்டு போகிறதுனா அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதெல்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது. இப்போ கூட நம்ம வந்து வெளிநாட்டுக்கு அடிமையாக தான் இருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கு எதுவுமே நம்ம என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்கறதில்ல. சுதந்திரம் எப்படி கிடச்சிது சொல்லி கொடுக்கறதில்ல. டிசிப்ளின்னா என்ன சொல்லி கொடுக்கறதில்ல. நாமளே எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறணும் சொல்லி கொடுக்கறதில்ல. உடலை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறணும், எக்ஸசைஸ் பண்ணுறது அது இது எதுவுமே சொல்லி கொடுக்கறதில்ல. நம்மளுடைய யோகா கலைகள் அது இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோமா, அதுவும் வந்து பேசிக்காக சொல்லி கொடுக்கறதில்ல. ஏதோ ஒரு வீட்டில் யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு இருப்பாங்க, அப்படி தான் பேசிக்காக எல்லாருமே கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி கொடுக்குறோமா கிடையாது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கலைகளை நம்ம நாட்டில் உள்ள குழந்தைகள் கட்டாயமாக படிச்சுக்கணும், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொழியில் இருக்கக்கூடிய நூல்களை நம்ம குழந்தைகள் கட்டாயமாக படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு நம்ம அதை பற்றி யோசித்தது கூட கிடையாது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிற விஷயங்கள் நம்ம குழந்தைக்கு தெரிஞ்சால் போதும், ஏன்னா நாளைக்கு படிச்சுட்டு வெளிநாட்டில் தான் அவங்க போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற நினைப்பு நம்மளுக்கு இருக்குது. நம்ம நாடெலாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை ஒரு கீழ்த்தரமாக நினைக்கிறது நம்மளாக தான் இருப்போம். நம்ம சொல்லிக்கிறோம், நாங்களாம் வந்து இந்தியர்கள்னு சொல்லும்போது எங்களுக்கு அப்படியே வந்துட்டு ரத்தம் கொதிக்குது, அப்படியே வந்து ஒரு வீரமாக இருக்குது, வீரமாக ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் தமிழர்கள் சொல்லும்போது நாங்கள் வீரமாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லிக்கிறோம். இருந்தால் கூட நம்ம நாடை வந்து முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒன்றுமே பண்ணலை இல்லையா? குழந்தைங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கும் போதே வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விடுங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தா தான் நாளைக்கு வந்து அவங்க வந்து முன்னேற்றத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறதையே நம்ம இப்போ மறந்துட்டோம். முக்கால்வாசி வந்து இங்கிலீஷ் தான். தமிழில் வந்து படிக்கிற குழந்தைகளை பார்க்குறதே ரொம்ப அதிசயமாக இருக்குது. இப்போல்லாம் தமிழ்லேயும் யார் படிக்கிறாங்க இப்போது? நான் சாதாரணமாக வந்து நீங்கள் அரசு பள்ளிகளில் போனீங்கன்னா வேணால் 1-2 பேர் தமிழில் வந்து படிக்கிற ஒரு செக்ஷன்ஸ் 1-2 செக்ஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு முக்கால்வாசி ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஒன்லி வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது. அப்புறம் எங்கேருந்து தமிழில் படிக்கிறது? அங்கே போனால் தமிழ்லையே பேசக்கூடாதுன்றாங்க. இங்கே வந்து தாய்மொழியில் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு தடை போடுற ஒரு ஸ்கூலு எப்படி நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்பாடையும் நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தையும் இங்கே இருக்கக்கூடிய உணர்வுகளையும் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? சொல்லிக் கொடுக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? ஒரு புக்கு கொடுக்குறாங்க, அந்த புக்கில் உள்ளதெல்லாம் படித்து எழுதிட்டா உனக்கு மார்க் கிடைச்சிரும், மார்க் கிடைச்சா உனக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா நீ வெளிநாட்டுக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சு அங்கேயே செட்டில் ஆகிடலாம், அடுத்து அங்கேயே யாரையா பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த நாட்டுக்கே உங்களை வந்து தத்து கொடுத்துட வேண்டியதான். இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. சுதந்திரம் அப்படிங்கிறத யாராவது எங்கேயாவது ஃபீல் பண்ணியிருக்கோமா? நம்ம வந்து நம்ம குழந்தைகளை இந்த மாதிரி தான் வளர்க்கணும், நம்ம நாட்டில் என்னென்னலாம் கொடுமை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்லாம் இது பண்ணுறோம்ல. இப்போ வந்து பேய் படத்துலலாம் காமிக்கிற மாதிரி இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் வந்து இறந்து போன தியாகிகள்லாம் திரும்பி நம்ம நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரியாக ஃபீல் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள். இதுக்காடா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை விட்டு உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம், கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? யோசிச்சது கூட கிடையாது.
ஆண்களும் சரி பெண்களும் சரி சுதந்திரத்துக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எவ்வளவோ அழுத்தங்களை சந்தித்து எவ்வளவோ கொடுமைகளை சந்தித்து எங்களுக்கு சுதந்திரம் தேவையே தேவை, நீங்க இருக்கவே கூடாது எங்க நாட்டுல, நீங்க இருந்தீங்கன்னா எங்க நாடு வழங்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் யோசிச்சதுனால தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து நம்மளுக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அந்த சுதந்திரத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? திருப்பியும் வெள்ளைக்காரங்காலில் தான் போய் விழுந்துட்டு இருக்கோம். தேவையா? நம்ம தலை நிமிர்ந்து நடப்பதற்கு தகுதியே அற்றவர்கள் நம்மெல்லாம். ஒரு வாங்கி கொடுத்த ஒரு சுதந்திரத்தை நம்ம காப்பாத்திக்கிட்டு நம்ம நாட்டை முன்னேற்றி நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றி நம்மளுடைய நாட்டை உலகத்தரத்தில் நம்பர் 1 கொண்டு வந்திருந்தா மட்டும்தான் நான் இந்தியன், சுதந்திர இந்தியாவின் குடிமகன் சொல்லி நான் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு தகுதியானவள் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம எல்லாருமே அப்படிதான். என்னைக்கு நம்ம நாட்டை பத்தி நம்ம சிந்திக்கலையோ, நம்ம நாட்டு பொருளாதாரத்தை பத்தி சிந்திக்கலையோ, சுதந்திரம் அப்படிங்கிறது எப்படி வந்தது, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கலையோ, நான்லாம் இந்தியன்னு சொல்லிட்டு நம்ம யாருமே தலை நிமிர்ந்து நடப்பதற்கு தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? இப்போ கூட நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க கூட யோசிங்க, எத்தனை பேர் நாட்டை பத்தி யோசிச்சிருப்போம்? நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தை பத்தி எத்தனை பேர் யோசிச்சிருப்போம்? நம்மளுடைய சுதந்திரம் யார்கிட்ட இருந்து கிடைச்சதோ அவங்க நாட்டில இருந்து வரக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சிருப்போம்? யோசிக்க கூட செஞ்சிருக்க மாட்டோங்க. ஒரு சந்தையில ஒரு புது பொருள் வந்துச்சா, வெளிநாட்டுல இருந்து வந்துச்சா, அது எதா வேணா இருக்கட்டும், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், சாப்பிட்ற சாப்பாடா இருக்கட்டும், அவங்களுடைய ஷோரூம்ஸ் இங்கே கொண்டு திறந்து வைப்பாங்க. நம்ம வாயை திறந்துட்டு அப்படியே போய் பார்த்து அது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் வாங்கிடணும். அதுலேயே வேற இப்போ அதை போட்டு கிழிக்கிறாங்களா இல்லை கிழிச்சு போடுறாங்களான்னு தெரியல, ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ கன்றாவியாக இருக்குது. என்னங்க இப்படி கிழிச்சு போடுறதுக்கும் கிழிச்சு சேல்ஸ் பண்ணுறதுக்கும் அதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லி வேற. ஓட்டையாக போட்டிருக்குது, நூலாக கிழிஞ்சிருக்குது, இதெல்லாம் காஸ்ட்லியாக வாங்கி போட்டுக்கிறாங்க. எங்கே போயிட்டு இருக்கு நம்ம நாடு? என்னடா இது இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்க்கும்போது சில நேரங்களில் நான் யோசிப்பேன், இதுக்கு சுதந்திரம் அடையாமலே இருந்திருக்கலாம் இல்லையா? சுதந்திரம் அடையாமல் இருந்தாலும் நம்ம இதே மாதிரி தானே அடிமையாக இருந்திருப்போம். அவங்க பொருட்களை வாங்குறது, அவங்களுக்கு வேலை பார்க்குறது, அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறது, இதை தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதையே கண்டினியூ பண்ணியிருக்கலாமே. இப்போவும் அதை தானே பண்ணுறோம். படிக்கிறோன்ட்டு 12th வரைக்கும் படிக்கிறோம், அதுக்கு மேலே டிகிரி, அதுக்கு மேலே டபுள் டிகிரி, இன்னும் நிறைய பேர் ப்ரொஃபஷனல் டிகிரி எல்லாமே வாங்கிட்டு கடைசியில் எங்கே போகிறீங்க? வெளிநாட்டில் போய் அடிமையாக வேலை பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். இதை பண்ணுறதுக்கு எதுக்கியா படிப்பு? இதுக்கு படிப்பு இல்லாமல் நம்ம நாட்டில் விவசாயம் பார்க்குறதோ நெசவு தொழில் பார்க்குறதோ இதை கற்றுக்கிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலே நம்ம நாடு நல்லா இருந்திருக்குமேயா. இதுக்கு எதையா ஸ்கூல் படிப்புலாம்? தேவையே இல்லையே. எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்கல, எதை கற்றுக் கொடுக்கணுமோ அது கற்றுக் கொடுக்கல, எது தேவையில்லாததோ அதை தான் கற்றுக் கொடுக்குறோம். இன்னும் கொஞ்சம் இறங்கி போய் பார்த்தா நம்மளுடைய ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே வச்சுக்கோங்களேன், எங்கேயோ எழுதின ஒரு போயிட்டு அதை கொண்டு போயம்னு கொண்டு கொடுப்பாங்க. அதை படித்து பார்க்காம சொல்லிட்டா அந்த குழந்தை ரொம்ப புத்திசாலி குழந்தை, அவங்கள தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. ஸ்கூல்லலாம் இப்படி தான் நடக்குது. யார் ஆங்கிலத்தை தவறில்லாமல் பேசுகிறார்களோ, ஆங்கிலத்தை யார் ரொம்ப படித்து நல்ல மார்க் வாங்குறாங்களோ அவங்க தான் புத்திசாலி அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. இதில் என்ன சொல்கிறது, கொஞ்சமாக நம்ம இங்கிலீஷ்காரங்களுக்கு அடிமையாக போயிட்டோம். இப்போவும் அடிமையாக தான் இருந்துகிட்ருக்கோம். இன்னும் நம்ம அடிமை சங்கிலியை உடைத்து எறியவே இல்லை. நம்ம காமராஜர் காலத்துலலாம் ஆட்சி காலத்துலலாம் இருந்தப்போ அவங்க நம்மளுக்கு கீழே இருந்தாங்க, ஆங்கிலேயர்கள் நம்மளுக்கு கீழே இருந்தாங்க. சுதந்திரம் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைமையில இருந்தது. அப்புறம் போக 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 நம்ம நாட்டுக்கு அரசியல்வாதிகள் வந்தாங்க பாருங்க, எல்லாத்தையும் விற்கிறது. நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து, இருக்கிற நிலத்துல இருந்து, நிலத்துக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம யாராவது அதை கேள்வி கேட்குறோமா? நம்மளுக்கெல்லாம் மனதைரியமே கிடையாது. சுதந்திரத்துக்காக போராடின தியாகிகள், நீ என்ன பண்ணாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, நான் உனக்கு எதிராக நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்னாங்கல்ல, அந்த மனதைரியத்துல ஒரு 10% கூட நம்மளுக்கு கிடையாது. நம்மளுடைய அரசியல்வாதிகளை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு யாருக்காவது இருக்கா அந்த மனதைரியம்? கிடையவே கிடையாது. நான் சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் என் குழந்தை குட்டிகளை பார்க்கணும், அதுக்கப்புறம் நான் எங்கள் குடும்பத்துக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நாளாக நிற்க முடியாது. இதுதான் எல்லாரோட மைண்ட் செட்டும்.
இதே மைண்ட் செட்டு சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணாங்களே அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருந்திருந்தால் நம்ம இன்னைக்கு சுதந்திர இந்தியாவா இருந்திருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ சுதந்திரம் வாங்குற வரைக்கும் எத்தனையோ பேர் போராடி நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு அரசியல்வாதிகள் என்ன பண்ணாலும் எனக்கு என்ன அப்படின்னு நம்ம இருக்கிறது நம்மளுக்கே ஒரு கேவலமா இல்லையா அதை நினைக்கிறதுக்கு? இல்லை, நம்மளாம் எவ்வளோ கேவலமான பிறவி இல்லை அப்படின்னு கேட்க தோணுது. படத்தில் கேட்பாங்களே இறைவியில், அது மாதிரி நம்மலாம் எவ்வளோ கேவலமான பிறவி இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதையும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. யாருக்கு அடிமையாக இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கினோமோ அவங்க காலிலேயே போய் இப்போ விழுறோம். அதை தான் பெருமைன்னு வேற சொல்லிக்கிறோம். கேட்டால் நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன்னு சொல்லிக்கிறது தான் எங்களுக்கு பெருமையாக இருக்கே தவிர, நான் இங்கே இருக்கேன், என்னுடைய நாட்டில் நான் வேலை செய்கிறேன், என்னுடைய நாட்டை நான் முன்னேற்றி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது யாருமே யோசிக்கிறது கூட கிடையாது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்காமலே இருந்திருக்கலாம். சுதந்திரம் கிடைக்காம இருந்தாலே நம்மளோட பொருளாதாரம் நல்லா தான் இருந்திருக்கும். அவங்க இங்கே இருந்து ஆட்சி பண்ணி இங்கே இருக்கிற பொருளாதாரத்தை கொஞ்சம் நல்ல நிலைமையில் வச்சுருப்பாங்க. என்ன ஒன்று நம்ம இப்போ வெளிப்படையாக அடிமையாக இல்லாமல் படிச்சுட்டு போய் அடிமையாக இருக்கோம். அவங்க இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நேரடியாக அடிமையாக இருந்திருப்போம். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மித்தபடிக்கு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் நம்ம பேன்னு பார்க்குறோம், ஒரு வெள்ளைக்காரன் வந்தாங்கன்னா அவன்கிட்ட கலரை தவிர வேறு என்ன இருக்குது அவன்கிட்ட? கலரு கூட அவங்க கலர் தான் நல்ல பெரிய உயர்ந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டையில் ஏற்றி வச்சுருக்காங்க. அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம்? நம்ம ஊரில் கருப்பாக இருக்கிறவங்கலாம் கலர் ஆகணும்னு சொல்லிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூடியூப்லாம் திறந்து பார்த்தா நிறைய இருக்கும். ஒரே நாளில் கலர் ஆயிடலாம், ஒரே நாளில் வெள்ளை ஆகி என்னதான் பண்ண போறீங்க நீங்கள்? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இந்த வெள்ளைத்தோலை வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? திறமை தான் பேசும், எங்கேயுமே திறமை தான் பேசும். நீங்கள் திறமைசாலியாக இருந்தால் உங்களுடைய தோற்றம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால் வெள்ளைத்தோலை பார்த்துட்டு யாரும் வாயை திறக்காதீங்க. அப்படி திறந்து தான் இப்போ நம்ம எல்லாரும் வெளிநாட்டில் போய் தங்கிட்டு இருக்கோம். இந்த வெளிநாட்டில் போய் தங்குறதுக்கு அங்கே இருக்கிறதுக்கு நிறைய பேர் சொல்கிற காரணங்கள் கேட்டோன்னா சிலர்லாம் சொல்கிற காரணங்களை கேட்டால் எனக்கெல்லாம் சிரிப்பு தான் வரும். அதாவது அங்கே போனால் வேர்க்காமல் இருக்குது, அதனால நான் இனிமேல் அங்கே தான் இருப்பேன். நம்ம ஊருக்கு வந்தால் எனக்கு வேர்த்து கொட்டுது, அதனால வரமாட்டேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாயா? ஏன் வேர்த்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன? நீங்கள் போங்க. இதுக்கு தான் உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா? அங்கே போய் செட்டில் ஆகுறதுக்கு. இதுக்கு நம்ம நாடு சுதந்திர நாடாக இல்லாமல் அடிமை நாடாகவே இருந்திருக்கலாம். இன்றைக்கும் அடிமை நாடாக தான் இருக்குது. அதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம நாடு இன்றைக்கும் வெள்ளைக்காரனுக்கு அடிமை நாடாக தான் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுது. நம்ம இன்னுமே அப்படி தான் இருக்கோம், எதுவுமே மாறலை அப்படின்னு தான் தோணுது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். உடனே என்னைய கேள்வி கேட்காதீங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் இந்த ஆட்டு மந்தையில் ஒரு ஆள் தானே. அப்புறம் நான் மட்டும் என்ன வித்தியாசமாக இருக்க போகிறேன்? நானும் அப்படி தான் இருப்பேன். ஆனால் எனக்கு தோணும், கொஞ்சம் யோசிக்க தோணும். அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கயா அந்த சுதந்திர தியாகிகளோட படத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும். இந்த திரைப்படங்கள்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது தோணும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்களே, இப்படியெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தீங்களே, இன்னைக்கு நாங்கள் அவங்க காலிலேயே போய் விழுந்து கிடக்கிறோமே அப்படின்லாம் தோணும். சரி, ஓகே. உங்களுக்கு இதை பற்றி என்னதான் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லை நாங்கள் தான் நாட்டை தூக்கி நிறுத்துகிறோம்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை பாய்.